அந்தந்த வயதில் உள்ளவர்கள் அவர்களுக்கு தகுந்த பதிவை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா 60 வயசுக்காரர்கள் கல்யாணத்தை பற்றி பேச முடியாது. 50 வயசுக்காரர் முக்கியமான தேடல் என்பது திருமண வயதை வந்தும் திருமணம் நடக்கவில்லை சார் அப்படிங்கிற திருமணம் ஆனதற்கு பிறகு குழந்தையின்மை என்ற ஒரு படித்த பட்டதாரி ஆயிடுச்சு, வேலை இல்லை என்ற தேடல். கடன் எந்த வயதில் ஆரம்பிச்சேன்னு தெரியல, இன்று வரை கடன் இருந்து கொண்டே இருக்கு. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் அது வந்து பூர்வ புண்ணிய சாபம் என்ன தெரியல, ஒரு வழக்கு போட்டாச்சு, அந்த வழக்கு இன்னும் தீர்வுக்கு வரல சார். கிடைச்சா அரசாங்க பணி தான் கிடைக்கும் சார், எனக்கு தனியார் வேலையும் வேண்டாம், அயல்நாட்டு வேலையும் வேண்டாம், எனக்கு அரசு பணி தான் வேண்டும் என்ற தேடல். எதிர்பாராதமா அரசியலில் நான் பெரிய வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு போக மாட்டேன் சார் அப்படிங்கிற தேடல் கூட 2026ஆம் ஆண்டு எந்தெந்த ராசி நேயர்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய இந்த அர்த்தமுள்ள யூடியூப் சேனல் மக்கள் மத்தியில் பெரிய வருவதற்கு காரணம் நான் உண்மையை சொல்றேன் அப்படிங்கிறது தான். நான் உண்மையை மட்டும்தான் சொல்வேன், நிச்சயமா தவறு கூட தவறு செய்ய மாட்டேன். என்னுடைய மக்கள் வந்து எனக்கு அளித்து வரும் ஆதரவு வந்து மிகப்பெரிய ஆதரவு. அதற்கு முதல்ல எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரிய எதிர்பார்ப்புகள் உண்டு. எதிர்பார்ப்புகளில் நாம் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னா நமக்கு தசாபுத்தி சாதகமாக இருக்க வேண்டும், கோச்சாரத்தில் கிரகங்கள் சரியாக இருக்க வேண்டும். தசாபுத்தி சாதகமா இருக்குதா அப்படின்னு கேட்டா அதை நேரடியாக பார்த்தா தான் தெரியும். கோச்சார அமைப்புப்படி யாருக்கெல்லாம் 2026ஆம் ஆண்டு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது, எனது அன்பு சகோதரருக்கும் பெரியவர்களுக்கும் மத்தியில் வைக்கிறேன். முக்கியமான தேடல் என்பது திருமணம். அந்தந்த வயதில் உள்ளவர்கள் அவர்களுக்கு தகுந்த பதிவை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா 60 வயசுக்காரர்கள் கல்யாணத்தை பற்றி பேச முடியாது, 50 வயசுக்காரர்கள் குழந்தைய பற்றி பேச முடியாது. ஆகவே அவர்களுக்கு தகுந்த சப்ஜெக்டை நீங்க எடுத்துக்கங்க. அந்தந்த வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த பதிவை தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமான தேடல் என்பது திருமண வயதை வந்தும் திருமணம் நடக்கவில்லை சார் அப்படிங்கிற தேடல். திருமணம் ஆனதற்கு பிறகு குழந்தையின்மை என்ற ஒரு தேடல். படித்த பட்டதாரி ஆயிடுச்சு, வேலை இல்லை என்ற தேடல். கடன் எந்த வயதில் ஆரம்பிச்சேன்னு தெரியல, இன்று வரை கடன் இருந்து கொண்டே இருக்கு சார் அப்படிங்கிற ஒரு தேடல். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் அது வந்து பூர்வ புண்ணிய சாபம் என்ன தெரியல, ஒரு வழக்கு போட்டாச்சு, அந்த வழக்கு இன்னும் தீர்வுக்கு வரல சார் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க. எனக்கு கிடைச்சா அரசாங்க பணி தான் கிடைக்கும் சார், எனக்கு தனியார் வேலையும் வேண்டாம், அயல்நாட்டு வேலையும் வேண்டாம், எனக்கு அரசு பணி தான் வேண்டும் என்ற தேடல். எதிர்பாராதமா அரசியலில் நான் பெரிய வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு போக மாட்டேன் சார் அப்படிங்கிற தேடல் கூட மனித வாழ்க்கையில் இருக்கிறது. இப்ப திருமணம், குழந்தையின்மை, வேலை, கடன், வழக்கு, அரசு பணி, அரசியல் யோகம், இவையெல்லாம் 2026ஆம் ஆண்டு எந்தெந்த ராசி நேயர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அல்லது சிறப்பாக செய்து வைப்பார்கள் என்று கேட்டால், 1 ரிஷபராசி நேயர், 2 கடகராசி நேயர், 3 துலாம் ராசி நேயர், 4 மகரம், 5வதாக விருச்சிகம்.